Good morning, students. Good morning. So today we are going to discuss the yesterday topic, color coding of carbon resistors. Same topic will continue. So இது ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் எவ்ரிடே சொல்ற விஷயம் தான் ஒரு 5 மினிட்ஸ் நம்ம ப்ரீவியஸ் டாபிக்ஸ்ல இருந்து கொஞ்சம் ரீகால் பண்ணலாம். சரியா? ஒரு ரேபிட் ஃபயர் ரவுண்ட் மாதிரி ஃபாஸ்டா எங்க ஸ்டார்ட் பண்ணலாம்? எஸ் சுதீக்ஷா ஸ்டாண்டர்ட் 2 சுதீக்ஷா இருக்காங்க. எஸ் சுதீக்ஷா. Current density, what is meant by current density? ஒன்னும் பண்ணாது. மாதிரி ஒரு ஜீவத்தை கிளாஸ்ல உட்காந்துருமா புக் வச்சு அது தள்ளி விடும். Unit area of cross section. அப்ப ஃபார்முலா சொல்லி பார்க்கலாம். கேர்ள்ஸ் போதோட்டால் போய்டும் அமைதியா இரு. நம்ம லேட் J is equal to I by A. The scalar or vector quantity. Pavitra, are you going to stand up there? Stand up first. Where is the ribbon? When will you play your break lo kati pala parents puja break lo match kati lo balla. Okay. Vector quantity. Okay, sir. Pavitra, stand up. What is meant by electric current? Can you tell the formula? Kartika. Current is a scalar or vector quantity? Scalar. Madhurika, what is the relation between the current and drift velocity? Rashika, same question. What is the relation between the current and drift velocity? I is equal to photo. ஞாபகம் இருக்கா? இத பேஸ் பண்ணி ஒரு நியூமெரிக்கல் சம்மும் போட்டோம். Purvika, I is equal to
I is equal to அப்ப டெய்லியும் வந்து வீட்ல போயிட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஈவன் fraction of second கூட நீ புக் வந்து ஓபன் பண்ணலாம். ஏன் 11th கேர்லெஸ்ஸா இருக்கியா? 12th போனா படிக்கியா டெய்லியும் உங்களால? Physics is a hardest subject or the easiest subject? Easy. How many of you felt easy? And how many of you felt very tough? So, அப்ப tough subject எவ்வளவு நேரம் spend பண்ற டெய்லியும் டைம்? யார் ஹிஸ்டரி எவ்வளவு நேரம் பிசிக்ஸ் படிப்பேன் டெய்லியும்? 1 hour படிக்கிறேன். அப்ப டக்குன்னு ஆன்சர் சொல்லு பார்க்கலாம். இது வந்து நான் அக்கார்டிங் டு ஓம்ஸ்லால கேட்கல. நான் கேட்டது what is the relation between the current and drift velocity? நான் அடிக்கடி சொல்லிட்டே இருக்கேன். இந்த first you start from the drift velocity. drift velocityல ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம கரண்ட் டென்சிட்டிக்கு போயிட்டு அதுக்கப்புறம் கண்டக்டிவிட்டிக்கானது நம்ம கால்குலேட் பண்ணிருக்கோம். கண்டக்டிவிட்டிக்கு என்ன வரும்? NE ஸ்கொயர் டவ் பை M. அதுக்கப்புறம் இந்த கண்டக்டிவிட்டில இருந்து ரெசிஸ்டிவிட்டி கால்குலேட் பண்ணோம். அதுக்கு இன்வெர்ஸ் ஃபார்முலா வரும் M by NE ஸ்கொயர் பை டவ். இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் ரிலேட் பண்ணுமான்னு சொல்லி இன்ஸ் மாதிரி எழுதிக்கோ. அந்த क्वेश्चंसல நிறைய ஃபார்முலாஸ் வருது. ஒரே ஒரு டாபிக் மைக்ரோஸ்கோபிக் ஆஃப் எ கண்டக்டர் அப்படின்ற ஒரு 5 மார்க் क्वेश्चन எடுத்துட்டாவே அதுல n நம்பர் ஆஃப் ஃபார்முலாஸ் இருக்கு. அப்போ தினமும் அதை ரீகால் பண்ணிட்டே சொன்னா இல்லையா? இப்போ உனக்கு இப்ப செகண்ட் சாப்டர் ஃபுல்லா போயிட்டு இருக்கும். ஃபர்ஸ்ட் சாப்டர்ல ஆல்ரெடி உனக்கு நிறைய ஃபார்முலாஸ் இருக்கும். அதுவே வந்து உனக்கு எந்த அளவுக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. இப்போ செகண்ட் சாப்டருக்கு போயிட்டு இருக்கும்போது இதுக்குள்ள எவ்வளவு ஃபார்முலாஸ் இருக்கு. இதை முடிச்சுட்டு தேர்ட் சாப்டர் போகும்போது ஃபர்ஸ்ட் ரெண்டுமே உனக்கு மறக்க கூடாதுன்னா அப்பப்ப நான் என்ன சொல்வேன், புக்கை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அந்த லெசன்ஸ்க்கான உனக்கு என்னதான் ஞாபகம் இருக்குன்றது ஒரு பேப்பர்ல எழுது. நீயே சொல்லிட்டு எழுது. அட்லீஸ்ட் நீ சொல்லலாம் தினமும் நான் கிளாஸ்ல வந்து ஒரு 5 மினிட்ஸ் क्वेश्चन கேக்குறேன்ல, அதுலயாவது ரீகால் பண்ணலாம்ல. இதே மாதிரி நாளைக்கு அப்படியே நின்ன அப்படின்னா நான் இதை அலோவ் பண்ணேன். ஃபர்ஸ்ட் நேற்று क्वेश्चंस கேட்டேன். ரெசிஸ்டர்னா என்னன்னு கேட்டேன், ரெசிஸ்டிவிட்டினா என்னன்னு கேட்டேன், அதுக்கு பதில் வரல. இப்போ இத நான் 1 வீக் முன்னாடி நடந்த போர்ஷன் இப்போ இது क्वेश्चन கேக்குறேன், இதுக்கு பதில் வரல. ஆனா டெய்லியும் வேற படிக்கிறேன்ற பிசிக்ஸ் half an hour 1 hour டெய்லி வேற படிக்கிறேன்ற படிச்ச டக்குன்னு ஆன்சர் பண்ணணுமா இல்லையா? நெக்ஸ்ட் டைம் சொல்றியா? சோ இது மாதிரி நெக்ஸ்ட் டைம் இருக்க கூடாது. ஒன்ஸ் நான் அந்த டாபிக் சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடி ஆன்சர் அங்க இருந்து வரணும். சரிங்களா? நீங்க அப்படின்னா ஒவ்வொரு டைமும் ரீகால் பண்றோம், எல்லாமே ரிவிஷன் பண்றோம். ஏன் ரெக்கார்டிங் கிளாஸ் போறதுக்கான இன்டென்ஷன்ஸ் என்ன? நீ அது வந்து சப்போஸ் மறந்துடுற போர்ஷன்ஸ் ஏதாவது டீச் பண்ணது வந்து மறந்துச்சுன்னா கூட அதை திரும்பவும் அத வீடியோஸ் பாக்குறதுக்காக ரெக்கார்டிங்ஸ்ல போடுறாங்க. அதுவும் இல்லாம புக்ல நோட்ஸ் எடுக்கிற, கிளாஸ்ல ஸ்லைட்ஸ் எடுக்கிற, இவ்வளவு விஷயம் பண்ணி டெய்லியும் படிச்சோம். எனக்கு என்ன பண்றோம், ஃபீட்பேக் என்ன வருது, क्वेश्चंस கேட்டா ஏன் அமைதியா நிக்கிறது? ஏதோ ஒருத்தர் 2 பேர் தான் சொல்றீங்க, அதுவும் படிக்கிற பசங்க தான் சொல்றாங்க. ஆவரேஜ் என்ன ஆச்சு? நீ ஆவரேஜாவே லாஸ்ட் வரைக்கும் இருக்கணும்னு முடிவு சொல்றியா? எனக்கு போதும், நான் ஆவரேஜ் மார்க்லயே இருக்கேன், நான் டாப்பர் மார்க் எடுக்கணும்ன்ற எனக்கு அந்த எய்ம்லாம் கிடையாது. நான் இதுக்கப்புறம் क्वेश्चन கேட்ட உடனே எனக்கு ஆன்சர் வரணும். சொல்லலன்னா அந்த क्वेश्चனை 5 டைம்ஸ் எழுதிக்கணும். அப்பதான் மறக்காது. சரியா? சரி, இப்போ கண்டினியூ பண்ணலாம். கலர் கோடிங் ஆஃப் கார்பன் ரெசிஸ்டர்ஸ். சோ இது வந்து அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் டாபிக் இல்ல. ஜஸ்ட் 1 மார்க்ஸ்ல கேட்டாங்கன்னா அட்டெண்ட் பண்ற அளவுக்கு கத்துக்கோ. சரிங்களா?
நேற்று சொல்லி கொடுத்தோம் ஃபார்மட் ரெசிஸ்டன்ஸ் அதோட வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணணும் ஒரு டேபிள் காலம் மாதிரி போட்டோம். ஃபர்ஸ்ட் என்னது கலர், நெக்ஸ்ட் என்ன போட்டோம் நம்பர், நெக்ஸ்ட் மல்டிப்ளைஸ், நெக்ஸ்ட் டாலரன்ஸ். இந்த கலர் வந்து நம்ம மறக்காம இருக்க ஒரு மெமரி ட்ரிக் மாதிரி கொடுத்தோம். என்னது என்ன வேணும் என்ன வேணும் சொல்லு பார்க்கலாம். பிபி ராய் பிபி ராய் Great Britain. Very good. Why? So first letters மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். கவனி. So first letters மட்டும் எடுத்துக்கிட்டா என்ன வரும்? First B, next second B, again ROY, Roy, Great Britain. Very good. Right. சரிங்களா? அப்ப first color என்ன? Black. Second one brown. Third one red, orange, yellow. Next green, blue, violet, gray, white. So black is நேரா 0 number 0 கொடுத்துரு. 1 2 3 4 5 6 7 8 9. அதே மல்டிப்ளையர்ஸ்ல 10 பவர் 0 ஸ்டார்ட் பண்ணு. 10 பவர் 0 anything பவர் 0 என்ன 1. அப்புறம் 10 பவர் 1, 10 பவர் 2, 10 பவர் 3, 10 பவர் 4, 10 பவர் 5, 10 பவர் 6, 10 பவர் 7, 10 பவர் 8, 10 பவர் 9. சரிங்களா? இப்போ டாலரன்ஸ் வந்து based on the colors வந்து தான் நம்ம இது பண்ணுவோம். அது எவ்வளவு வந்து டாலரேட் ஆகுது மற்ற கலர்ஸ், அந்த மூணு கலர் நம்ம ஃபர்ஸ்ட் நார்மலா நம்ம அந்த ரெசிஸ்டர்ஸ் எப்படி டிரா பண்ணோம். சோ இங்க ஒரு 3 கலர்ஸ் இருக்கும், இங்க ஒரு கலர் இருக்கும். இது வந்து இந்த 3 கலரையும் டாலரேட் பண்ணும். என்னன்னா ஒரு பிளஸ் ஆர் மைனஸ், மேபி இன்க்ரீஸா இருக்கலாம் இல்ல டிக்ரீஸா இருக்கும். சரியா? அப்ப இங்க கொடுக்கிற கோடிங் ஆஃப் கலர் வந்து அந்த டோட்டல் ரெசிஸ்டர்ஸ்ல இருக்கிற கலர் கோடிங்ல இத்தனை பர்சன்டேஜ் வந்து மேபி இன்க்ரீஸ்ட் ஆர் டிக்ரீஸ்ட் ஆயிடும். சரியா? பேஸ்ட் ஆன் த கலர் அது எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் இருக்கு. புரியுதா? ஆனா இதுக்கு முன்னாடி ஈவன் நான் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது சேம் இந்த டாபிக் படிச்சிருக்கோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா பிளஸ் ஆர் மைனஸ் தான் கொடுத்துருக்காங்க. இப்ப நம்ம ரெசிஸ்டர் வேல்யூ எழுதிட்டு பிளஸ் ஆர் மைனஸ் இந்த டாலரேட் வேல்யூ எழுதுவோம். ஆனா உங்க புக்ல கரண்டா எப்படி கொடுத்துருக்காங்கன்னா ரெசிஸ்டர் கொடுத்துட்டு வித் கொடுத்துருக்காங்க. வித் டாலரேட் அப்படின்ட்டு பர்சன்டேஜ் 10%, 5% இல்ல 20% மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் நாங்க படிக்கும் போது இந்த இடத்துல பிளஸ் ஆர் மைனஸ் தான் இருக்கும். சரியா? ஏன்னா மேபி 10% வந்து அது ஆட் ஆயிருக்கும், இல்ல 10% வந்து லெஸ் ஆயிருக்கும் அந்த கலர் கோடிங்ல இருக்கு. அந்த பர்டிகுலர் கலர்ஸ் மட்டும் இப்போ கோல்டன் கலர், சில்வர் கலர் இல்ல கலர்லெஸ்ஸா இருக்கு அப்படின்னா. சரியா? ஓகே. இப்போ என்ன பண்ணணும், டாலரன்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ற கலர் பாத்தீங்கன்னா கோல்டு, சில்வர், கலர்லெஸ். சோ கோல்டுக்கு 5%, சில்வருக்கு 10%, கலர்லெஸ்க்கு வந்து 20%. சரியா? முதல்ல இந்த டேபிள் காலம் உனக்கு நல்லா தெரியும். இத மெமரி பண்ணாம தான் நாங்க வந்து இந்த மெமரி கொடுத்துட்டோம். நீ ஒன்ஸ் இத எழுதிட்டு சப்போஸ் 1 மார்க்ல கொடுத்தாங்க அப்படின்னா இந்த கலரிங் கோட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்லா கவனிக்கும்.
சோ கலரிங் கோட் பாரு. நான் இப்ப கலரிங் குடுக்குறேன் பாரு. மூணுமே எல்லோல இருக்கு. மூணுமே எல்லோல இருக்கு. சோ இது என்னது? கிரே கலர். ஆனா கிரேல ஜஸ்ட் எனக்கு அங்க சில்வர் கலர் இல்லாதனால நான் சில்வர் போடுற மாதிரி இருக்கு. ஜஸ்ட் யூ கன்சிடர் திஸ் இஸ் சில்வர் கலர். எனக்கு போர்ட்ல சில்வர் இல்ல. புரியுதா? அதனால நான் கிரே மாதிரி டிரா பண்ணிட்டு யூ கன்சிடர் திஸ் இஸ் சில்வர் கலர். என்கிட்ட இங்க சில்வர் இல்ல. சரியா? டினோட் பண்றதுக்கு. Now I'm asking to find the value of this resistors. Can you find this value of this resistor? எப்படி ஃபைண்ட் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? இது ரெண்டுமே என்ன சொல்லிருக்க? significant numbers. இது பேர் என்ன? significant numbers. இத என்ன மென்ஷன் பண்ணுவோம்னா multipliers. இது என்னது? multipliers. இது என்னது? tolerance. இது பேர் என்ன? tolerance. இப்ப ஃபர்ஸ்ட் significant numbers போது நீ நம்பரை தான் நோட் பண்ணணும். நம்பரை தான் நீ கன்சிடர் பண்ணணும். இங்க எல்லோக்கு என்ன நம்பர் கொடுத்திருக்கான்? 4. அப்ப ரெண்டுமே என்னது? நம்பர்ஸ் தான். significant numbers தான். அப்ப 4 4 மல்டிப்ளையர்ஸ் எல்லோக்கு நேரா என்ன இருக்கு? 10 power 4. அப்ப into 10 power 4 சில்வர் என்ன? 10%. அப்ப இதோட ரெசிஸ்டர் வேல்யூ 44 into 10 power 4 with 10%. புரியுதா? இதான் நீங்க வந்து ஆப்ஷன்ல கொடுப்பாங்க. மாத்தி மாத்தி கொடுப்பாங்க. ஆப்ஷன் ஏ வந்து 45 இருக்கலாம், ஆப்ஷன் பி 46 இருக்கலாம், ஆப்ஷன் சி 47 இருக்கலாம், ஆப்ஷன் டி 48 இருக்கலாம். நீ எந்த ஆப்ஷன்ன்றத அந்த கலர் கோடிங் வச்சு கரெக்ட்டா சூஸ் பண்ணிக்கலாம். சரியா? இப்ப நான் வந்து வேற கலர் டிரா பண்ணிட்டு நான் யாரையாச்சும் எழுதி கேட்பேன், கரெக்ட்டா சொல்லு. ஓகே? girls அமைதியா இரு. என்னமா இது ஒயிட்டாவே வந்து கோல்டன் கலர் வரல? அபிநயம், stand up. Can you find the value of this resistor? Fast சொல்லு. ஏன்னா நான் டிசி டாபிக் போணும். 26. ஆமா அவங்க என்ன சொல்றாங்க அமைதியா. நீ எதுவும் அவங்க கரெக்ஷன்லாம் பண்ணாத. பக்கத்துல யாருன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணனா நீயா உங்களதான் क्वेश्चन கேட்க அடுத்தது. சொல்லுமா. ஓகே. இதை எரேஸ் பண்ணிடுறேன். 2 6 into 10 power 9. இது வந்து ஆக்சுவலி சில்வர் கிடையாது, கோல்டன் கலர். 5%. அப்ப ஆன்சர் வந்து 26 into 10 power 9 with 5%. அபிநயோட ஆன்சர் கரெக்ட்டா? கரெக்ட்டா? எல்லாருக்கும் புரியுதா? எஸ் மேம். சோ ரெட் ஃபர்ஸ்ட் இருக்கிறது என்ன? ரெட் டினோட்டிங் என்ன? 2. ரெட்டோட டினோட்டிங் நம்பர் என்ன? 2. சோ அதுக்கு நேரா நம்ம நெக்ஸ்ட் நம்பர் என்ன பார்க்கிறோம்? ப்ளூ என்ன? 6. அப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் தான் சிக்னிஃபிகன்ட் நம்பர்ஸ் தான் போட்டுருக்கோம். அப்ப 26. நெக்ஸ்ட் என்ன பண்றோம்? மல்டிப்ளையர் பார்க்கிறோம். மல்டிப்ளையர் ஒயிட்
கொடுத்திருக்காங்க. அப்ப ஒயிட்டுக்கு நேரம் என்ன இருக்கு 10 பவர் 9. அப்ப இங்க 10 பவர் 9. சரியா? அப்ப 10 பவர் 9 with இங்க என்ன இருக்கு கோல்டன் கலர், so with 5%. சரியா? அதுதான் இப்போ எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் டிவைஸ் வச்சு நீ இதோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணனும் அவசியம் இல்ல. இது மேல இருக்கிற கலரிங் கோட் வச்சு நீ என்ன பண்ணலாம், உன்னோட ரெஜிஸ்டர் வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஆனா உங்களுக்கு என்ன மெமரி இருக்கணும், இந்த கலர் அந்த சீரிஸ் கரெக்ட்டா ஞாபகம் இருக்கணும். நீ ஒன்ஸ் அத ஏதாவது மாத்திட்டேன்னு வெச்சுக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ப்ளூ இருக்கு, இங்க பிளாக் அண்ட் பிரவுன் ரெண்டுமே மீதி தான் இருக்கு. சப்போஸ் ப்ளூ எடுத்து நீ இங்க செகண்ட்லயோ பிரவுன் எடுத்து இங்க போட்டாலும் தப்பாயிடும். புரிஞ்சுதா? அப்ப அந்த ஆர்டர் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. அந்த ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கிட்டனா உன்னால மல்டிப்ளேயர்ஸ் நம்பர்லாம் ஈஸியா இருக்கும். ஏன்னா அது 0 1 2 3 தான போட போற. இப்போ 0 போட்டு இங்க 5 போட்டு இங்க 6 இங்க சடனா 9 அந்த மாதிரி இருந்தா கூட உனக்கு கன்ஃபியூஷன் வரும். எல்லாமே ஆர்டரா தானே இருக்கு. அதனால அந்த ஆர்டர் மட்டும் மறக்காத. ஓகே? இந்த டாபிக் புரியுதா? என்ன டவுட் இருக்கா? இது இன்செல்லாம் எடுத்து போகணும் அவசியம் இல்ல. 1 மார்க்ஸ்ல தான் கேட்பாங்க. 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ்லாம் கேட்க மாட்டாங்க. சரியா? அதுல போனோம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் கிடையாது. சோ நெக்ஸ்ட் போலாமா? ஓகே. நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னா temperature dependence of resistivity. Next topic என்ன? Temperature dependence of resistivity. நேத்து நான் இந்த டாபிக் பண்ண இன்ட்ரோடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். முதல்ல ரெசிஸ்டர்னா என்ன, ரெசிஸ்டிவிட்டினா என்னன்றது உங்களுக்கு வந்து நான் நேத்து இன்ட்ரோடக்ஷன்ஸ் கொடுத்துறேன். ரெசிஸ்டிவிட்டி இஸ் பேஸ்ட் ஆன் த மெட்டீரியல். ஓகேவா? மெட்டீரியல்ஸ் வந்து ரெசிஸ்டிவிட்டியை பேஸ் பண்ணி தான் நம்ம கண்டக்டர், செமிகண்டக்டர்ஸ், அதுக்கப்புறம் இன்சுலேட்டர்ஸ் அப்படின்றத செப்பரேட் பண்றோம். பேஸ்ட் ஆன் த மெட்டீரியலை வச்சு தான் நம்ம வந்து அது கண்டக்ட் பண்றா இல்லையா அப்படின்றதை நம்ம டிசைட் பண்றோம். அதுக்கு என்ன ரீசன்னா ரெசிஸ்டிவிட்டி. ரெசிஸ்டிவிட்டியோட வேல்யூ வச்சு தான் நம்ம என்ன பண்றோம், அது கண்டக்டரா இன்சுலேட்டரா செமிகண்டக்டரான்றதே we can decide. சரிங்களா? அப்போ நீ என்ன பண்றனா ரெசிஸ்டிவிட்டி எதை டிபெண்ட் பண்ணிருக்கும் நேத்தே சொன்னேன். ரெசிஸ்டிவிட்டி டிபெண்ட்ஸ் only on temperature. சரியா? அந்த மெட்டீரியலோட டெம்பரேச்சரை பொறுத்து தான் அது வந்து என்னது டிபெண்ட் பண்ணி இருக்கும். இப்போ ரெசிஸ்டன்ஸ் வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கிறது only ரெசிஸ்டிவிட்டி, லெந்த், ஏரியா ஆஃப் தி கிராஸ் செக்ஷன்ஸ் இதெல்லாம் டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஆனா ரெசிஸ்டிவிட்டின்றது என்னது only depends on the temperature. அப்ப நீங்க ஒரு கண்டக்டருக்கு டெம்பரேச்சர் இன்கிரீஸ் பண்ண கண்டிப்பா அதோட ரெசிஸ்டிவிட்டி பவர் எப்படி இருக்கும், இன்கிரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா, ஒரு செமிகண்டக்டர்ல எப்படி இருக்கும், ஒரு இன்சுலேட்டர்ஸ்ல எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சரியா? அப்ப ரெசிஸ்டிவிட்டி it is depends on only the temperature. சரி, let us consider the conductor. கவனி. சரியா? இந்த கண்டக்டர்ல நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அப்ப நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கு. இப்ப இந்த கண்டக்டருக்கு நான் டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்றேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இந்த டெம்பரேச்சரை இப்ப என்ன பண்றேன், இந்த கண்டக்டருக்கு டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்றோம். அப்ப டெம்பரேச்சர்னா இட்ஸ் நதிங் பட் எனர்ஜி ஹீட் தானே. அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உனக்கு ஒரு ஃபயர் கொடுத்தா நீ ஜாலியா கூலா ஒரே இடத்துல இருப்பியா, ஐ சில்லுன்னு இருக்கு ஜாலியா இருக்கு அப்படி இருப்பியா? எப்படி இருக்கும்? ஐயோ, எப்படி நம்ம ஃபயர் அப்படியே ஒரு இடத்துல கூட ஒரு இடத்துல இருக்குமா, ஸ்டேட்ல நிற்போமா? அது மாதிரி தான் கண்டக்டர்ல இருக்க எலக்ட்ரான்ஸ். ஒன்ஸ் நம்ம ஹீட் கொடுக்க எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகும், அதோட ஆவரேஜ் சொல்யூஷன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். என்ன ஆகும், ஃபாஸ்டா வந்து ஒரு எலக்ட்ரான் இன்னொரு எலக்ட்ரான்ஸோட போய் என்ன ஆகும், கொலைட் ஆகும். டெம்பரேச்சர் கொடுத்தோடனே ஃபாஸ்டா இப்போ நெருப்பு ஒரு வீட் பத்திடுச்சு, என்ன ஆகும்,
எல்லாரும் அப்படியே ஸ்கூல்ல ஒரே இடத்துல இருக்காங்களா? எல்லாம் போய் அதை அன்னைக்கு ஸ்பீடா வந்து ஓடுவாங்களே, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஃபாஸ்டா மூவ் பண்ணுவாங்களா? அது மாதிரி இந்த உள்ள இருக்கிற எலக்ட்ரான்ஸ் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகி என்ன ஆகும்? ஒரு அதுக்குள்ள இருக்கிற ஆவரேஜ் பொல்யூஷன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிடும். புரியுதா? அந்த எலக்ட்ரான்ஸ் உள்ள இருக்கிற அந்த பொல்யூஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா ரெசிஸ்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ரெசிஸ்டிவிட்டினா என்ன? அந்த மெட்டீரியல்குள்ளேயே அதை ரெசிஸ்ட் பண்ணுது, வெளியில இல்ல. மெட்டீரியல்குள்ளேயே அந்த எலக்ட்ரான்ஸ் எந்த டைரக்ஷன்ல வேணா மூவ் ஆயிட்டே இருக்கு அந்த டெம்பரேச்சரால. புரியுதா? ஓகேவா? அப்ப பொல்யூஷன் ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜி வந்து எனக்கு இங்க மேக்ஸிமம் ஆயிடுது. அதனால டெம்பரேச்சர் மேக்ஸிமம் ஆயிடுது. அதனால ரெசிஸ்டிவிட்டியும் எனக்கு என்ன ஆயிடுது? அதிகமாயிடுது. சரியா? அப்ப எனக்கு ரெசிஸ்டிவிட்டி ஹை ஆயிடுது. எதுல? கண்டக்டர்ல. சரிங்களா? புரிஞ்சுதா? சோ நெக்ஸ்ட் பாயிண்ட், the resistivity of conductor. நோட் பண்ணிக்கோ. The resistivity of a conductor. இந்த டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட்மா, அதனால தான் சொல்றேன். increases with increase in temperature according to the expressions, according to the expression rho t equal to, நல்லா கவனி, rho t equal to rho naught into 1 plus alpha into t minus t naught. சரியா? உனக்கு தெரியும் ஆல்ரெடி ரோன்ற சிம்பல் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? ரோன்ற சிம்பல் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? ரெசிஸ்டிவிட்டி. கரிஷ்கா ஸ்டாண்ட் அப். ரோன்ற சிம்பல் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுவோம்? ரெசிஸ்டிவிட்டி. அப்ப ரோ டீன்றது இங்க என்னது? ரோ டீன்றது இங்க என்ன? எதை பத்தி பேசிட்டு இருக்காங்க? கண்டக்டர்ஸ். அப்போ கண்டக்டர்ஸோட resistivity rho t is nothing but the resistivity of the conductor. அப்ப கீழ எழுது, where rho t is equal to resistivity of the conductor. So rho naught அப்படினா என்ன? rho naught னா என்ன? Same resistivity of the conductor தான், but ஒரு ஸ்டார்டிங் ஒரு எல்லா நேச்சர் எல்லா ஆப்ஜெக்ட்மே ஒரு இனிஷியல் டெம்பரேச்சர் இருக்கு, நார்மல் டெம்பரேச்சர் இருக்கு. So the resistivity of the conductor போட்டு at some reference temperature, at some reference temperature. புரியுதா? நெக்ஸ்ட் ஆல்பான்றது என்ன? வெரி குட், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி. சரியா? அப்ப எழுதிக்கோ, the temperature alpha is the temperature of coefficient போய் பேக் சைடுல நில்லு. கனிஷ்கா போய் பேக் சைடுல நில்லு. coefficient of resistivity. நான் ரெக்கார்டிங் கிளாஸ் போறதுனால தான் உன்னை நான் எதுவுமே சொல்லாம திட்டாம இருக்கேன். ஈவன் நான் ஏதாவது கண்டென்ட் சொல்லி கொடுத்துட்டு போது அங்க யாராச்சும் ஏதாவது மிஸ்பிஹேவியர் பண்றேன்னா நான் வந்து திட்டாம ஒரு அமைதியா 5 நிமிஷம் உங்களை நான் பாக்குறேன் அப்படின்னா அந்த மீனிங் புரிஞ்சுக்கோ. அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு பேசாம உங்களை நான் பாக்குறேன்னா நீ ஏதோ தப்பு பண்றேன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் எல்லா எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டேனா? டீன்றது என்னது?
same temperature of the conductor. Tன்றது என்ன temperature of the conductor. இதெல்லாம் நான் ஏன் எழுதி போடுறேன் just like நான் வந்து சொல்லி கொடுத்து போலாம்ல அப்படியே even explanationல rho T is nothing but the resistivity of the conductor. ஏன் எழுதுறேன்னா sumல கேட்பாங்க. இப்போ நம்ம sumல போட போறோம் 3 marks 2 marksல sumsல போட போறோம். இது கன்ஃபார்மா இந்த டாபிக் sums related கேட்பாங்க exam oriented. Temperature of the conductor reference temperature, initial temperature தான் சொல்வாங்க. இன்னொரு விஷயம் not எந்த இடத்துல நான் மென்ஷன் பண்ணாலும் அங்க வந்து இனிஷியலா இருக்கு. நார்மலா நம்ம T rho T எடுத்துக்கிறது வந்து ஃபைனல், அதாவது கிரேட்டர் வேல்யூவா இருக்கு. சப்போஸ் சம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். 100 டிகிரி செல்சியஸ் to 20 டிகிரி செல்சியஸ் எடுத்து நினைச்சுக்கோங்க. அதுல T0 இருக்கு 20, 100 வந்து எது T, T ஓட வேல்யூ. அப்ப உங்களுக்கு கன்ஃபியூஷன் வரக்கூடாது, எது T0 எது T, நம்ம எதை வந்து T எடுக்கணும் எது T0 எடுக்கணும்ன்ற கன்ஃபியூஷன் வரக்கூடாது. ஏன்னா கிரேட்டரா இருக்க வேல்யூ எதுல எடுக்கணும் T எடுக்கணும். T0ன்றது இனிஷியலா, அதாவது இந்த ரெஃபரன்ஸ் ஸ்டார்ட் ஆகுதுல அதுல இருந்து அண்டர்ஸ்டாண்ட். அதேனா ரோ நாட் ரோ T கோ ரோ T க்கு வந்து என்ன வரும் ரோ T என்ன இல்ல இனிஷியலா இருக்கிறது ரோ நாட், அது கொஞ்சம் மேக்ஸிமம் அட்டெண்ட் ஆயிடுச்சுன்னா அத ரோ T எடுத்து. அப்ப மேக்ஸிமமா இருக்கிறது ரோ T, மினிமமா இருக்கிறது ரோ நாட். அண்டர்ஸ்டாண்ட்? நான் ஒரு சம் போடுறேன், நெக்ஸ்ட் பீரியட் போடுறேன், அப்ப அத பார்க்கலாம். சோ இது வரைக்கும் எதனா டவுட் இருக்கா? இது வரைக்கும் எதனா டவுட் இருக்கா? ஓகே, நெக்ஸ்ட் பேஜ் போலாமா? ஃபாஸ்டா காப்பி பண்ணிக்கோ. நெக்ஸ்ட் பேஜ் போலாம். இப்ப டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட்க்கு கண்டிப்பா நம்ம டெஃபினிஷன் கொடுக்கணும், சரியா? 2 மார்க்ஸ்ல கேட்பாங்க. What is mean by temperature of coefficient? சரிங்களா? 2 மார்க்ஸ் போர்ட்ல எப்படி போடுறேன் எழுதி கொடுக்கணும். ஏன்னா சம்ல ஒரு அவங்க கொடுக்க மாட்டாங்க. ஓகே டி வேல்யூலாம் சொல்ல மாட்டாங்க. ரெண்டாவது சம்ஸ் கொடுக்கும்போது எந்த வேல்யூ ஓகே எடுக்கணும், எந்த வேல்யூ ரோ நாட் எடுக்கணும், கன்ஃபியூஷன் வரும். நெக்ஸ்ட் பேஜ் போலாமா? இப்போ நான் இந்த ஈக்குவேஷன் எழுதுனல, the resistivity depends on the temperature ஓட ஈக்குவேஷன் எழுதுனல, என்ன ஈக்குவேஷன்? rho T equal to rho naught into 1 plus alpha into T minus T naught. இப்போ எனக்கு ஆல்பா தான ஃபைண்ட் அவுட் பண்ணனும். அப்ப என்ன பண்றேன், இந்த rho naught உள்ள மல்டிபிள் பண்ணிக்கோ. rho naught plus alpha rho naught into T minus T naught. இப்ப இங்க இருக்கிற பிளஸ் ரோ நாட் இந்த சைடு என்ன ஆயிடும், மைனஸ் ஆயிடும். அப்ப ரோ T minus rho naught alpha into rho naught into T minus T naught. சரிங்களா? அப்ப எனக்கு என்ன கால்குலேட் பண்ணனும், ஆல்பா. அப்ப ஆல்பா அப்படியே வச்சிட்டு இங்க இருக்கிற மல்டிபிள் ஈக்குவல் இந்த சைடு வந்தா rho T minus rho naught divided by rho naught into T minus T naught. The
alpha is equal to rho t minus rho naught divided by rho naught into t minus t naught. இப்போ எனக்கு டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட்ஸ் வந்து என்ன ஆகும்? டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட்ஸ் கால்குலேட் பண்ணியாச்சு. இப்போ சம்ல நியூமெரிக்கல் சம்ல இந்த ரோ டி ரோ நாட் டி டி நாட் வேல்யூ கொடுத்துட்டு கால்குலேட் த கோஎஃபிஷியன்ட் வேல்யூ கேட்பாங்க. இல்ல கோஎஃபிஷியன்ட் கொடுத்துட்டு டி டி நாட் ரோ டி கொடுத்துட்டு இல்ல ரோ நாட் வேல்யூ கால்குலேட் பண்ண சொல்லலாம். எப்படி வேணாலும் பண்ண சொல்லுவாங்க. சோ நீ அந்த ஈக்குவேஷனை ஆல்டர் பண்ணி எழுதுறதுக்கு கத்துக்கணும். புரிஞ்சுதா? இல்ல என்ன டவுட் இருக்கா? சரி, சம் வந்து நான் அப்பவே சொன்னல எந்த டாபிக் நம்ம போறோமோ அந்த டாபிக் ரிலேட்டடா இருக்கிற எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் எல்லாமே அங்கேயே போட்டுடலாம். சரி, இப்போ என்ன பண்ண போறோம்னா நெக்ஸ்ட் உனக்கே ஆல்ரெடி தெரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டெல் எக்ஸ் போடுறேன். டெல் என்ன சொன்னா சேஞ்ச். அப்ப x2 minus x1. இப்ப del y கூட என்ன மீனிங்? y2 minus y1. இப்ப சப்போஸ் நான் del t போடுறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? t2 minus t1. இப்போ இந்த rho t minus rho naught இருக்கு. அதாவது greater value வந்து initial value subtract பண்றோம். அப்படிங்கும்போது இதுதான் எனக்கு greater, இதுதான் வந்து எனக்கு initial values. புரியுதா? அப்ப இது என்னன்னு எழுதலாம்? del rho அப்படின்னு எழுதலாமா? அதே மாதிரி டெம்பரேச்சருக்கு T minus T naught க்கு del T. சரிங்களா? அப்ப எழுது. இங்க என்ன எழுதலாம்? மேல alpha is equal to del rho by rho naught into del T. Therefore, alpha is equal to 1 by rho naught into del rho by del T. அப்ப இங்க del rhoன்றது என்னது? change in resistivity. change in resistivity. del T என்னன்னா என்ன? change in temperature. change in temperature. Suppose in sumல வந்து டைரக்டாவே change in temperature, change in resistivity அப்படின்னு கொடுத்துட்டா கூட நீ இந்த ஈக்குவேஷன் வச்சு சப்ஸ்டிட்யூட் பண்ணி போடு. ஓகேவா? இல்ல என்ன டவுட் இருக்கா? ஓகே, we'll move to next topic. இப்போ இந்த ஆல்பா பத்தி பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த டாபிக் மூவ் பண்ணுவோம். ஆல்பா வந்து ஒரு கண்டக்டர்ல எப்படி இருக்கும், அதே ஆல்பா வந்து என்னது ஒரு செமிகண்டக்டர்ல எப்படி இருக்கும் அப்படிங்கறத நெக்ஸ்ட் ரெண்டு டாபிக் வருது. சரியா? அத முடிச்சிட்டு next we move to the electric power, electric energy and power. சரிங்களா? நெக்ஸ்ட் பேஜ் போலாமா? ஃபாஸ்டா எழுது. ஓகேவா? நெக்ஸ்ட் போலாம். அடுத்தது அந்த ஆல்பா கண்டக்டர் நான் டீச் பண்றேன்ல, அந்த ஒவ்வொரு பாயிண்ட்டுமே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். சரியா? நான் அந்த போர்ட்ல எழுதி போடுறத கன்ஃபார்மா நோட்ல எழுதிக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். ஈவன் செமி கண்டக்டரை விட இந்த கண்டக்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
Okay, next topic. Alpha of conductors. Next என்ன? Alpha of conductors. கவனி. Alpha of conductors. So இப்பதான் நான் சொன்னேன் alpha அப்படின்றது is nothing but என்னது? Temperature of coefficient resistivity. சரிங்களா? அப்போ எனக்கு அந்த ஆல்பாவோட வேல்யூ கனெக்ஷன்ல எப்படி இருக்குன்னா for a conductor the alpha value will be a positive. இது 1 மார்க்ஸ்ல கேட்பாங்க. ஆல்பாவோட வேல்யூ கண்டக்டர்ல பாசிட்டிவா இருக்குமா நெகட்டிவா இருக்குமா ஜீரோல இருக்குமா இன்ஃபினிட்ல இருக்குமானா பாசிட்டிவ். சரிங்களா? Once temperature increases of the conductor, temperature next point பாரு, temperature increases of the conductor, temperature conductorல increase ஆனா அதுக்குள்ள எலக்ட்ரான்ஸோட collisions எப்படி இருக்கும்னு சொன்னேன் increases ஆ இருக்கும். அப்போ எனக்கு temperature increases, the average kinetic energy of the conductor increases. ஏன் அது இன்க்ரீஸ் ஆகுதுன்னு உனக்கு எக்ஸாம்பிள் வச்சு சொல்லி கொடுத்தேன். ஒரு எலக்ட்ரான்ஸ்க்கு நம்ம ஹீட் கொடுத்தா அது ஒரு இடத்துல இருக்குமா என்ன ஆகும் ஃபாஸ்டா மூவ் பண்ணும். அப்படி மூவ் பண்ணும்போது ஒண்ணுக்கு ஒண்ணு கொலைட் ஆயிட்டே இருக்கும். அதனால அங்க கரண்ட் போறதுக்கு வந்து என்ன ஆகும் ரெசிஸ்ட் பண்ணிட்டு. சரிங்களா? சோ இப்போ நம்ம இந்த ரோக்கும் டீக்கும் கிராஃப் பிளாட் பண்றோம். சரிங்களா? அப்படி பிளாட் பண்ணும்போது நல்லா கவனி, ரோ டீக்கும் ரோக்குமே நான் கிராஃப் பிளாட் பண்றேன். எனக்கு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக ரெசிஸ்டிவிட்டி என்ன சொன்னேன் இன்க்ரீஸ் ஆகுது. அப்படின்னா என்ன ஆகும் நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரைட் லைன் மாதிரி வரும், லீனியர் லைனா வரும், ஸ்ட்ரைட் லைனா. ஆனா இது only possible at maximum temperature. It's only possible at linear line வரணும்னா எதுக்கு டெம்பரேச்சர் எப்படி இருக்கணும் மேக்ஸிமம் இருக்கும். Suppose temperature it attains the low temperature, low value இருந்துச்சு அப்பனா இது லீனியர் வருமா வராது. ரெசிஸ்டிவிட்டி வந்து எனக்கு என்ன ஆகும் இந்த இடத்துல கொஞ்சம் பெண்ட் ஆகுற மாதிரி இருக்கும், ஸ்ட்ரெயிட் லைனா இல்லாம இந்த இடத்துல லோ டெம்பரேச்சர்ல மட்டும். உங்க புக்லயே போட்டு உங்க புக்ல பாருங்க பேக் சைடுல கிராஃப்ல ஒரு பெண்ட் பண்ணிட்டு ஒரு சர்க்கிள் மாதிரி போட்டிருப்பாங்க. சரியா? அப்பனா மேக்ஸிமம் டெம்பரேச்சரா இருந்தா எனக்கு வந்து டீயோடுக்கும் லோக்கும் கிராஃப் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் லீனியர்ல இருக்கு. அதே வந்து லோ டெம்பரேச்சர்ல எனக்கு எப்படி இருக்கு நான் லீனியர்ல இருக்கு. சரியா? கர்வ் மாதிரி இருக்கு, நான் லீனியரா இருக்கு. நான் லீனியர்னா எப்படி இருக்கும் இந்த மாதிரி கர்வ் மாதிரி இருக்கும், ஸ்ட்ரெயிட்டா இருக்காது. கிளியரா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? மீனிங் புரியுதா? ஓகே. இப்போ சப்போஸ் டெம்பரேச்சர் 0 க்கு அட்டைன் ஆயிடுச்சு, லோ டெம்பரேச்சர்க்கே நான் லீனியர் ஆயிடுச்சு. அப்ப 0 வந்துச்சுன்னா ரெசிஸ்டிவிட்டி என்ன ஆயிடும் இன்ஃபினிட் வேல்யூ போயிடும். ஏன்னா ஃபார்முலால என்ன ஆல்பா இஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன எழுதுறோம் 1 by rho naught into del rho by del t தான போட்டோம். அப்ப இது வந்து எனக்கு என்னது 0 ஆயிடுச்சு. அப்ப 0 னா என்ன ஆகும் இன்ஃபினிட். அண்டர்ஸ்டாண்ட்? அப்ப லோவா இருக்கும்போது எனக்கு நான் லீனியரா இருக்கு. அப்ப அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் 1 மார்க்ஸ்ல கேட்பாங்க, எழுதிக்கோ. மீனிங் புரியுதா? அப்ப எழுத the resistivity of the conductor from the graph the resistivity of the conductor like methods various linearly for wide range of
temperature, wide range of temperature. புரிஞ்சுதா meaning? Linearly இந்த word underline பண்ணிக்கோ. Next graph வந்து உங்க புக்ல இருக்கிற மாதிரி நீ draw பண்ணிக்கோ. சரியா? Next at very low temperature எப்படி இருக்கும்? At very low temperature இப்பதான் சொன்னேன். ஏய் infinitive ஆ? Very good. Non-linear. It exists on non-linear. It exists on non-linear region. மா உங்க புக்ல இருக்கிற வேர்டிங்ஸ் தான் நான் எழுதுறேன். என்னோட வேர்ட்ஸ்ல எழுதல. நான் என்னோட பிரிப்பரேஷன் வேர்ட்ஸ்ல நான் எழுதல. புரியுதா? உன்னோட புக்ல இருக்கிற வேர்ட்ஸ் தான் எழுதுறேன். நீ இந்த புக்ல பார்த்தாலும் நோட்டு பார்த்தாலும் ஒரே வேர்டிங் தான் இருக்கும். நெக்ஸ்ட் resistivity approaches some finite values as the temperature approaches absolute zero. இந்த wording important. இந்த wording absolute zero. Next resistivity approaches the finite values. சரியா? இது வெரி ஸ்ட்ராங் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து ஆல்பா அப்படியே செமிகண்டக்டர் வந்து கண்டினியூ பண்றேன். அந்த செமிகண்டக்டர் முடிச்சிட்டு அதை பேஸ் பண்ணி ஒரு 4 இந்த டாபிக் பேஸ் பண்ணி ஒரு 4 நியூமரிக்கல் இருக்கு. அதை முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் ஆகும். ஓகே மேம். Thank you.